ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இங்கிலீஷில் பேச ஆசையாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ஃப்யூச்சர் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஃப்யூச்சர் ஃபார்ம்னால் எதிர்காலம். இல்லை மெயினாக நம்ம வில்பி யூஸ் பண்ணுவோங்க. வில்பி அப்படின்னா இருப்பேன், இருப்பார்கள் அப்படின்றது மெயினாக. ஈஸி இட், யூ, ஐ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஈனா இருப்பான், ஷீனா இருப்பாள், இட்னா இருக்கும் அப்படின்ற அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ வில் பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், இன்னும் யூ வில் பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், ஹீ வில் பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், they will be happy. நெக்ஸ்ட் ஒன், நான் 5 நிமிடங்களில் அங்கே இருப்பேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐ வில் பி தேர் இன் 5 minutes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட் இட்? எனி டவுட்? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.